ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம நம்ம ஐ ரேஸ் த யாண்டரே வில்லன் எம்பரஸ் மான்வாவோட எபிசோட் 5 பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் கைஸ். என்னால டெய்லி 2 வீடியோ ரெடி பண்ண முடியும். ஆனா நெட்வொர்க் கவரேஜ் ப்ராப்ளம்னால அப்லோட் பண்ண முடியல. கவரேஜ் மட்டும் கரெக்டா இருந்தா கண்டிப்பா தினமும் 2 வீடியோ அப்லோட் பண்றேன். சரி, வாங்க இப்போ நேரா வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நாம என்ன பார்த்தோம்? இந்த நாவலோட ஒரிஜினல் ஹீரோவான லின் ஈக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஜேட் பெண்டன்ட்டை நம்ம ஹீரோ சூமோ தட்டி பறிச்சிட்டான். ஏன்னா அந்த பெண்டன்ட்குள்ள ஒரு ஏன்ஷியன்ட் இம்மார்டல், அதாவது பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கடவுள் அளவிலான சக்தி கொண்டவரோட பயங்கரமான பவர், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க ஃபியூச்சர்ல யாராலையும் அசைக்க முடியாத ஒரு பவர்ஃபுல் இம்மார்டலா மாறுவாங்க. இப்போ எபிசோட் 5 அதே மார்க்கெட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒரிஜினல் ஹீரோவோட தலையெழுத்தையே மாத்திட்டு அந்த பெண்டன்ட்டோட நம்ம சூமோ செம்ம கெத்தா நிக்கிறான். சூமோ அந்த ஜேட் பெண்டன்ட்டை செக் பண்றான். தங்கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அதாவது ஆன்மீக சக்தியை அந்த பெண்டன்ட்குள்ள செலுத்துறான். அடுத்த செகண்ட் அந்த பெண்டன்ட் 2ஆ உடையுது. அதுல இருந்து 2 பிரகாசமான ஒளிக்கதிர்கள் வெளியே வந்து 2 வேற வேற அரிய பொக்கிஷங்களா மாறுது. இத பார்த்ததும் சூமோக்கு ஒரே சந்தோஷம். நல்ல வேளை, கதையோட பிளாட் இன்னும் முழுசா மாறல, எல்லாமே ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறான். அந்த 2 பொக்கிஷங்களும் என்னென்ன தெரியுமா? ஒன்னு த கிளவுட் ஸ்பிரிட் புக், ஒரு மேஜிக்கல் புத்தகம். இன்னொன்னு த கிளவுட் ஸ்பிரிட் கீ, ஒரு மிஸ்டீரியஸான சாவி. இந்த சாவியை வச்சுக்கிட்டு கிளவுட் ஸ்பிரிட் சீக்ரெட் ரெல்ம் அப்படிங்கிற ஒரு ரகசியமான உலகத்துக்குள்ள ரொம்ப ஈஸியா நுழைய முடியும். அங்க போனா ஒரு சாதாரண ஆள் கூட ரொம்ப சீக்கிரமா ஹெவன்லி ரெல்ம் லெவலுக்கு முன்னேறிடலாம். அது மட்டும் இல்லாம அந்த சீக்ரெட் உலகத்துல ஹெவன்லி ஸ்பிரிட் பேலஸ் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருக்கு. அங்க அந்த ஏன்ஷியன்ட் இம்மார்டல் விட்டுட்டு போன ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கு. ஆனா இந்த மிஸ்டீரியஸ் சாவி, அதாவது டிஸ்க் இல்லாம எவனாலையும் அந்த அரண்மனைக்குள்ள நுழையவே முடியாது. இதெல்லாம் பார்த்த சூமோ மனசுக்குள்ள ஒரு வெறித்தனமான பிளான் போடுறான். இந்த வாழ்க்கையில நான் தான் கிங்கு, எல்லாமே ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும், ஏன் பர்மிஷன் இல்லாம இங்க ஒரு துரும்பு கூட அசையாது. போன ஜென்மத்துல பண்ண எந்த முட்டாள்தனத்தையும் இந்த தடவை நான் பண்ணவே மாட்டேன். எந்த ஒரு விஷயமும் என் கண்ட்ரோலை மீறி போகவே நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு மாசான சபதம் எடுக்கிறான். அப்படியே சீன் கட்டானா மாளிகைக்கு நம்ம சூமோ என்ட்ரி கொடுக்கறான். மிஸ்டர் வாங் ஓடி வந்து, மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு பவ்யமா வரவேற்கிறாரு. சூமோ ரொம்ப கேஷுவலா, சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேக்குறான். ரெடி மாஸ்டர் அப்படின்னு வாங் சொல்ல, சரி நம்ம சூயாங்கோட ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சூமோ கேக்குறான். மிஸ்டர் வாங், கிழக்கு பக்கம் இருக்கிற 3வது ரூம் அப்படின்னு கை காட்டுறாரு. சரி நீங்க போங்க, நான் போய் சூயாங்க கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர் ரூம்க்கு போறான். அவன் உள்ள நுழைஞ்சதும் அங்க இருக்கிற வேலைக்காரிகள் எல்லாரும் அவனுக்கு பயந்து போய் நடுங்கி சல்யூட் அடிக்கிறாங்க. வேலைக்காரிகள் எல்லாரும் சூமோவை பார்த்து, மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு பயபக்தியோட சல்யூட் அடிக்கிறாங்க. உடனே நம்ம சூமோ, சரி சூயான் எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்படியே சீன் கட்டாகி சூயாங்கோட பாத்ரூமை காட்டுறாங்க. அங்க அவளுக்கு 2 வேலைக்காரிகள் குளியல் ஊத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தி அவ தலைய வாஷ் பண்றா, இன்னொருத்தி முதுகு தேய்ச்சி விடுறா. ஆனா நம்ம சூயாங்கோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, அவளுக்கு இது செம்ம அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்றா. ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம, போதும் போதும் ரொம்ப சுத்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட வேலைக்காரிகளுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழப்பமா அவளை பாக்குறாங்க. உடனே சூயாங், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்கிறது அவ்வளவா செட் ஆகல, கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு அப்படின்னு மெதுவா சொல்றா. அத புரிஞ்சுக்கிட்ட வேலைக்காரிகள், சரிங்க நாங்க வெளியே போறோம், நீங்களே குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க போனதும் சூயாங் பாதி உடம்ப தண்ணிக்குள்ள முக்கிக்கிட்டு, அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறா. இப்பதான் அவளுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அநாத ஆசிரமத்துல அடிபட்டு மிதிப்பட்டு வளர்ந்த பொண்ணு அவ. அவளோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே கம்மி. அதனால யாராவது அவளுக்கு இப்படி வேலைக்காரங்க மாதிரி சேவை செஞ்சா அவளால அதை ஏத்துக்கவே முடியல. தனியா அந்த பாத் டப்ல சாஞ்சுக்கிட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கே, என் லைஃப்லயே நான் இந்த மாதிரி ஒரு குளியல் போட்டதே இல்ல, இவ்ளோ ரிலாக்ஸிங்கா இருக்கு அப்படின்னு அந்த சொகுசான வாழ்க்கைய முதல் முறையா ரசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப கரெக்டா வெளியே இருந்து ஒரு குரல் கேக்குது. மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா? ஆமாங்கைஸ், நம்ம சூமோ அங்க வந்துட்டான்.
சூமோ வெளியே இருந்து அவ எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறான். அந்த வேலைக்காரிகளும் அவங்க உள்ளதான் இருக்காங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவ உள்ள குளிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற முக்கியமான மேட்டரை சொல்ல மறந்துட்டாங்க. உள்ள தண்ணிக்குள்ள இருந்த சூயாங்க்கு மாஸ்டர் வாய்ஸ் கேட்டதும் ஹார்ட் பீட் எகிரிடுச்சு. ஐயையோ, மாஸ்டர் வந்துட்டாரா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் ட்ரெஸ் வேற போடலையே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு பதறி போய் தண்ணிக்குள்ள முழுசா முழுகிடுறா. எதுவுமே தெரியாத நம்ம சூமோ கதவை திறந்துகிட்டு நேரா உள்ள மாசா என்ட்ரி கொடுக்கறான். உள்ள வந்த அடுத்த செகண்ட் அவனுக்கு செம்ம ஷாக். ஏன்னா அவன் பாத்ரூம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூயாங் தண்ணிக்குள்ள இருந்து தலைய மட்டும் லேசா வெளியே நீட்டிக்கிட்டு நடுங்கிக்கிட்டே கேக்குறா, மாஸ்டர், நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏதாவது வேலையா வந்தீங்களா? நம்ம சூமோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. டக்குன்னு ரியாக்ட் பண்ணி பதட்டமா பின்னாடி திரும்பி, "அ, நான் நான் சும்மா தான் வந்தேன். என்ன மன்னிச்சிடு, நான் பாட்டுக்கு உள்ள வந்துட்டேன்" அப்படின்னு ரொம்ப எம்பராசிங்கா சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். வெளிய வந்த நம்ம சூமோ அட பாவமேன்னு தன்னோட தலையில தட்டிக்கிட்டு, "சாரி சூயாங், நான் கவனிக்காம வந்துட்டேன். இனிமே கதவை தட்டாம கண்டிப்பா உள்ள வர மாட்டேன்" அப்படின்னு கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே சொல்றான். சூயாங்கும் தண்ணிக்குள்ள இருந்தே, "பரவாயில்ல மாஸ்டர்" அப்படின்னு சொல்ல, "சரி நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு சூயாங் ஒரு அழகான தேவதை மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பிரின்சஸ் Dress போட்டுக்கிட்டு வரா. "மாஸ்டர், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிடுங்க. எந்த Dress போடுறதுன்னு சின்ன குழப்பமாகிடுச்சு" அப்படின்னு ரொம்ப தயங்கிட்டே சொல்றா. சூமோ அவளை அப்படியே உத்து பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்போட, "இந்த Dress உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இனிமே நீ இதே மாதிரி ட்ரெஸ்ஸே போட்டுக்கோ" அப்படின்னு ஒரு குட்டி காம்ப்ளிமெண்ட் தரான். அவ்வளோதான் கைஸ். இத கேட்டதும் சூயாங்குக்கு முகம் அப்படியே தக்காளி மாதிரி செவந்துடுச்சு. சின்ன பொண்ணுனாலும் அவளுக்குள்ள மாஸ்டர் மேல ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. நரகத்துல அடிமையா இருந்த தன்னை கூட்டிட்டு வந்து இப்போ ஒரு இளவரசி மாதிரி நடத்துறாரே, இது அவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. ஆனா நம்ம சூமோ இதையெல்லாம் பெருசா கண்டுக்காம, "சரி வா, முதல்ல சாப்பிடலாம், அப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க வாசல்ல நிக்கிற வேலைக்காரங்கெல்லாம், "மாஸ்டர், சாப்பாடு தயார்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கதவை திறக்கறாங்க. உள்ள போனா கண்ணு எட்டாத தூரம் வரைக்கும் டேபிள்ல விதவிதமான சாப்பாடு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த சாப்பாட்டோட வாசனைக்கும் கலருக்கும் சூயாங்க வாயில அப்படியே எச்சல் ஊறுது. ஆமா மக்களே, இது வரைக்கும் குப்பையில இருக்கிற சாப்பாடையே சாப்பிட்டு வளர்ந்த அவளுக்கு இது ஒரு சொர்க்கம் மாதிரி தெரியுது. அடுத்த சீன்ல பார்த்தா 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க. ஆனா அங்கதான் ஒரு தரமான சம்பவம் நடக்குது. நம்ம சூயாங்க பார்க்கணும். ஒரு கையில ரைஸ் டம்ப்ளிங், இன்னொரு கையில ஒரு பெரிய சிக்கன் லெக் பீஸ், 2யும் மாத்தி மாத்தி வெறித்தனமா உள்ள தள்ளுறா. பக்கத்துல நிக்கிற வேலைக்காரருக்கு இத பார்த்ததும் பயம் வந்துடுச்சு. "அம்மா, கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க, தொண்டையில சிக்க போகுது, சாப்பாடு நிறைய இருக்கு, யாரும் பிடுங்கிக்க மாட்டாங்க" அப்படின்னு கெஞ்சுறாரு. ஏன்னா கைஸ், அவருக்கு ஒரு பக்கம் பயம், ஒருவேளை சூயாங்குக்கு ஏதாச்சும் ஆகி சாப்பாடு தொண்டையில சிக்கிடுச்சுன்னா நம்ம பிரபு சூமோ நம்மள உயிரோட விட மாட்டாரேன்னு வேர்த்து வெறுத்து நிக்கிறாரு. ஆனா சூயாங் இதையெல்லாம் காதுல வாங்கவே இல்ல. சாப்பாடு தான் முக்கியம்னு ஒரு கை பாத்துட்டு இருக்கா. நம்ம சூயாங் அந்த சாப்பாட்டு ருசியில தன்னைத்தானே மறந்துட்டா கைஸ். கடைசி வரைக்கும் யாரையும் எதையும் கவனிக்காம ஒரு பெரிய சூப் போல அப்படியே கடகடன்னு ஒரே மூச்சுல குடிச்சு முடிச்சிடுறா. குடிச்சு முடிச்ச அப்புறம்தான் அவளுக்கு உரைக்குது. ஐயோ, நம்ம ரொம்ப ஓவரா சாப்பிட்டுட்டோமோ? பதறி போய் நம்ம சூமோ முன்னாடி வந்து நின்னு, "மாஸ்டர், என்ன மன்னிச்சிடுங்க, நான் கவனிக்காம இவ்ளோ சாப்பிட்டுட்டேன். நிஜமா நான் இவ்ளோலாம் சாப்பிட மாட்டேன். ஆனா ஏன்னு தெரியல, இன்னைக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி செமையா பேனிக் ஆகுறா. பாவம், அவளுக்குள்ள ஒரு பயம். நாம இவ்ளோ சாப்பிடுறத பார்த்து மாஸ்டர் நம்மள மறுபடியும் அந்த அனாத ஆசிரமத்துக்கே பேக் பண்ணி அனுப்பிடுவாரோன்னு நினைக்கிறா. ஆனா நம்ம சூமோவோட ரியாக்ஷன் வேற லெவல். அவ சொன்ன எதையும் கண்டுக்காம பக்கத்துல இருக்கிற வேலைக்காரர்கிட்ட, "இனிமே இவளுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளையும் இதே மாதிரி ஸ்பெஷல் சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு ஹெட் ஷெஃப் கிட்ட சொல்லிடுங்க" அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றான். இத கேட்டதும் சூயாங்க்கு உயிரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஒரு மிலிட்டரி ஸ்டைல்ல சல்யூட் அடிச்சு, "எஸ் சார், அப்படியே பண்ற சார்" அப்படின்னு ஒரு குட்டி குஷில கத்துறா. அப்படியே சீன் கட் ஆகி சூமோ அவள ஒரு சீக்ரெட் வால்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்கிருந்து அந்த பெண்டன்ட்டுக்குள்ள இருந்த அந்த மர்மமான பொக்கிஷத்தை எடுக்கிறான். அதுதான் கைஸ் அந்த கிளவுட் ஸ்பிரிட் புக். அத சூயாங் கிட்ட கொடுத்து, "இத படிச்சு இத பிராக்டிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்றான். சூயாங்கும் உடனே அங்கேயே சம்மணம் போட்டு உட்காந்து வேற லெவல் கிரிப் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா.
சூயாங் அவ்ளோ கவனமா படிக்கிறத பார்த்து சூமோ மனசுக்குள்ள நினைக்கிறான், ஃபியூச்சர்ல லாலஸ் விச், அதாவது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பேரரசி அப்படின்னு பேர் வாங்க போற இவ்ளோ சீக்கிரமே இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்க கத்துக்க ஆரம்பிச்சுட்டா. இனிமே இவ உலகத்தையே தவிடுபுடியாக்க போறத பார்க்க எனக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். மறுபக்கம் சீன் அந்த மார்க்கெட்டுக்கு மாறுது. அந்த கடைக்காரர் அந்த உடைந்த பெண்டன்ட் பீஸை தூக்கி போட்டுட்டு, ஐயோ, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இதை நல்லா செக் பண்ணிருப்பேனே, வந்த அதிர்ஷ்டத்தை நானே கையால தள்ளி விட்டுட்டேனே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா அங்க ஒரு மர்மமான மனிதன் நடந்து வரான். அவன் பாக்கறதுக்கே ஒரு டார்க் லார்ட் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியறான். கடைக்காரர் அவனை பார்க்காத நேரத்துல அவன் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான், இந்த இடத்துல தான் கடைசியா அந்த பவர்ஃபுல்லான ஆராவை என்னால உணர முடிஞ்சுது. அது கண்டிப்பா இந்த ஏரியால தான் எங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுமுற்றும் தேடுறான். அவன் மெதுவா தான் கையில இருந்து ஒரு ஸ்க்ரோலை எடுக்கிறான். அத அப்படியே மெதுவா திறந்து அந்த கடைக்காரர்கிட்ட காட்டுறான். காய்ஸ், அந்த ஸ்க்ரோல்ல ஒரு போட்டோ இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்ம ஹீரோ சூமோ அந்த ஒரிஜினல் ஹீரோ லின் ஈ கிட்ட இருந்து தட்டி பறிச்ச அதே ஜேட் பெண்டன்ட் தான். இந்த பெண்டன்ட்ட இங்க எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு அந்த ஆளு செம்ம பேஸ் வாய்ஸ்ல ரொம்ப கனமான குரல்ல கேக்குறான். இத கேட்டதும் அந்த கடைக்காரரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, அவர் முகமே அப்படியே வெளுத்து போகுது. ஏன்னா இப்பதானே அந்த பெண்டன்ட்ட வெறும் 100 ஸ்பிரிட் ஸ்டோன்ஸுக்கு வித்துட்டு ஐயோ போச்சேன்னு புலம்பிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள அந்த பெண்டன்ட்ட தேடி ஒரு பவர்ஃபுல்லான ஆளு வந்து நிக்கிறானேன்னு மனுஷனுக்கு வேர்த்து வெறுத்து போச்சு. இப்போ அந்த கடைக்காரர் சூமோவை காட்டி கொடுத்துடுவாரா, இல்ல இந்த மர்ம மனிதன் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.